வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான முட்டை கறி தான் செய்ய போறோம். முட்டையை உடச்சி ஊற்றி செய்ய போற கிரேவி. ஃபர்ஸ்ட் கிரேவி சூப்பராக மசாலா அரைச்சி அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி சாப்பிட போறோம். ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம ஸ்டைலில் வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். மக்களே, முட்டை கறி செய்யறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 5-6 லவங்கம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 8 மிளகா. இது வந்து ஒரு 3ல இருந்து 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவு தான் செய்யறேன். அளவு கரெக்டாக பார்த்துங்க. உடச்சி ஊற்றுற முட்டை கறி இது சூப்பராக இருக்கும். வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. சூப்பராக சமைச்சு சூப்பராக சாப்பிடலாம். ஈஸியாகவும் சீக்கிரமும் செஞ்சிடலாம். சரிங்களா? வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி, ஒரு பெரிய தக்காளி நல்லா ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன்னா கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலும் இந்த முட்டை கறி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் காரத்து தூக்கலாகவே சேருங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் வைஸும் சூப்பராக இருக்கும். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நான் கொஞ்சம் கிரேவி திக்காக வரும், அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இதே அளவு போட்டுக்கோங்க. இது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதே அளவை ஃபாலோ பண்ணிங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தண்ணியை சேர்த்துக்குங்க. ஏன்னா உடனே அடி பிடிச்சிரும். ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேம் வைங்க. அவ்வளோதான். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுங்க. தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக இது பேஸ்ட்டு அரைச்சிட வேண்டியதுதான். ஸோ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். சரிங்களா? உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி இந்த டைமில் தேவைப்பட சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு மசாலா. அரைக்க தேவையில்ல அப்படின்னா இந்த டைமில் அப்படியே முட்டை போட்டுங்க. அரைச்சி நல்லா கிரேவி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா அரைச்சிங்க. அரைச்சாக்க பெஸ்ட் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுலேருந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது அரைச்சிங்கன்னா. இல்லைன்னா இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால் அரைச்சிங்க. ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், எதுவும் வேஸ்ட்டும் ஆகாது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக பேஸ்ட் அரைச்சிடும். மிக்சியில் மசாலா சேர்த்தாச்சு. ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இது நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதே பாத்திரத்தில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இவ்வளோ சூப்பராக பாருங்க திக்கா. அரைச்ச மிக்சியில் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்குங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. கிரேவி தனித்தனி ஆகிடும். கிரேவி எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சரிங்களா? சூப்பராக இருக்கும் பாருங்க கிரேவி. இது ரைஸுக்கு, பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். வேற லெவலில் இருக்கும். இது கூட என்ன நினைக்கிறதோ அதை போட்டு சாப்பிடலாம். இந்த கிரேவி கூட சிக்கனு, மட்டனு, முட்டை, வெஜிடபிள் எது வேணால் போடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றுறேன் ரவுண்டாக.
அப்படி தனித்தனியாக போடணும். ஸோ நானே கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் உடச்சி ஊட்டினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். கையால் முட்டையை உடச்சி போட்டாக்க சரியாக வராது, தோல்வியில் உள்ளே போயிடும். ஸோ நான் முட்டை எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு அவனுக்கு காட்டுறேன் பாருங்கள். 6 முட்டையை ரவுண்டாக உடச்சி ஊற்றுருக்கேன். ஒரு 2 தெரியுது கண்ணுக்கு, மீதி எல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஸோ நான் உனக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டுறேன், நல்லா தெரியும். இப்போ அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டு அடுப்பை ரொம்ப குறைவான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. சரிங்களா? கரெக்டாக 5 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம முட்டை கறி சூப்பர் ரெடியாக இருக்கும் மக்களே. 5 நிமிஷம் நல்லா ஸ்லிம்மில் வச்சேன். நம்ம கிரேவி அப்படியே சூப்பராக ரெடி ஆகி வேற லெவலில் இருக்க ஃப்ளேவரை அப்படியே வாசனை கம்மன்னு மூக்க ஏறுது. அந்த அளவுக்கு நம்ம கிரேவி ரெடியாக இருக்கு. ஸோ வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நான் சப்பாத்தி ரைஸ் ரெண்டுமே செஞ்சுருக்கேன். ரைஸில் போட்டு தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு ரைஸில் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். வாங்க சாப்பிடலாம். வணக்கம் மக்களே. இன்னைக்கு செஞ்ச முட்டை கறி வேற லெவலில் இருக்கு பாருங்க. நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை பாருங்க வேற லெவலில் வந்துருக்கு. கிரேவி அதுவும் செம்ம டேஸ்டாக இருக்கும். பா வேற லெவல். இந்த காரமும் இந்த டேஸ்ட்டும் படுதூள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சாப்பிட போறேன். பாய், நன்றி.